Good morning. Today we are going to discuss about operator in quantum mechanics. Operator in quantum mechanics. The previous class we discussed about postulates of quantum mechanics. There are five postulates. The postulates one is the physical state of a system is described by wave function. The second postulate is the classically observable value is defined by operators. The third postulate is eigenvalue. Then fourth postulate observable value, expectation value. Then fifth postulate is Schrödinger time dependent wave equations. அப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம், 5 பாஸ்லேட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் பாஸ்லேட் அப்படின்னு சொல்லும்போது த எவ்ரி அப்சர்வபிள் கிளாசிக்கல் வேரியபிள்ஸ் தர் கரஸ்பாண்ட்ஸ் ஆன் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ நம்ம கிளாசிக்கல் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம எதை டிஃபைன் பண்ணுறோம்னா ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸாக லீனியர் ஆப்ரேட்டர்ஸை டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் அக்செப்டபிள் வேல்யூ பூராமே நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது then obey these conditions. Then integral psi star a cap psi tx equal to integral psi a cap star psi star dx. dx means small volume அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் பார்த்தோம்னா psi star a cap psi dx. அப்போ இந்த கண்டிஷனையே நம்ம என்ன செய்யறோம், ரிவர்ஸில் எழுதும்போது psi a cap star psi star dx. இப்போ திஸ் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் என்னது ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன செய்கிறோம் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நேம் இருக்குது, கிளாசிக்கல் வேரியபிள்ஸ் இருக்குது, அடுத்து குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கடுத்து ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளாசிக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பொசிஷன், momentum, then kinetic energy, total energy, potential energy, time t, angular momentum. இது பூராமே என்ன வரும் அப்படின்னா then types of இது என்னது கிளாசிக்கல் வேரியபிள்ஸ். இப்போ இந்த கிளாசிக்கல் வேரியபிள்ஸை நம்ம எப்படி குவாண்டம் மெக்கானிக்ஸில் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். அப்போ எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும் எந்த ரூலை ஒபே பண்ணுதுன்னா இந்த ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ரூலை வந்து என்ன செய்யுது, ஒபே பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது கிளாசிக்கல் வேரியபிள்ஸில் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது பொசிஷன். தென் ஆர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆர் அப்படின்னு சொல்லும்போது பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதாவது சொல்கிறோம்னா எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் 3 கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் அந்த என்னது பொசிஷன் கோஆர்டினேட்ஸ். இதில் ஆப்ரேட்டர் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் கேப்பு ஆர் கேப். இதை ஆப்ரேஷன் சொல்லும்போது என்ன ஆப்ரேஷன்னா மல்டிபிள் பை எக்ஸ் அண்ட் மல்டிபிள் பை ஆர். அப்போ அதோட ஃபங்க்ஷனோட என்ன செய்யறோம், இந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம், அதோட ஃபங்க்ஷனோட ஆர் அப்படிங்கிற பொசிஷன் கோஆர்டினேட்டர் என்ன செய்யறோம், நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிகிள்ஸ் என்னது பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லும்போது என்னது மூவிங் பார்ட்டிகிள்ஸ் மீன்ஸ் என்னது மாஸ் இன்டு வெலாசிட்டி. The momentum P equal to mass into velocity அப்படிங்கிறத பார்த்துருப்போம். M into V அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ இதில் P அப்படின்னு சொல்லும்போது லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்டிகிள் என்னது லீனியராக மூவ் ஆகுது, லீனியர் மோஷன் இருக்கு. லீனியர் மோஷன் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா P cap X P cap, அதாவது PX அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 டைமென்ஷனல் எக்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் அதை பிஎக்ஸ் கேப் அப்படின்னு சொல்கிறோம். லீனியர் மொமெண்டம் ஆல் டைரக்ஷனில் நம்ம என்ன சொல்கிறோம் பி கேப். ஆல் டைரக்ஷன் எல்லா டைரக்ஷனுமே 3 டைரக்ஷன் எக்ஸ் ஒய் ஜெட் டைரக்ஷனுமே. அப்போ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஎக்ஸ் 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ். இது வந்து என்னதுன்னா டோ பை டோ எக்ஸ். இது எந்த இதுக்கு அப்படின்னா 1 டைமென்ஷனல்,
அதாவது லீனியர் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன் டைமென்ஷனல் எக்ஸ் டைரக்ஷன் நம்ம எது ஒய் இஜட் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ் ஒய்யா இருந்தால் டோ ஒய் இஜடாக இருந்தால் டோ இஜட் அப்படிங்கிறது. இதில் கட்சி கிராஸ் அப்படின்னு சொல்லும்போது கட்சி கிராஸோட வேல்யூ நமக்கு தெரியும். கட்சி கிராஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது கட்சி கிராஸ் ஈக்குவல் டு கட்சி பை 2π அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டேமையை நம்ம எப்படி எழுதுவோம்னா மைனஸ் ஐ ஹச் பை 2π தென் என்னது டோ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது. அது ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஐ ஹச் பை 2π டோ பை டோ எக்ஸ். இந்த டைம் இன்னொரு இதில் எழுதலாம், இன்னொரு என்னது மெத்தட் எழுதலாம் அப்படின்னா இந்த ஐயை வந்து என்ன செய்யறோம்னா ரெண்டு சைடு என்ன செய்யறோம் மல்டிபிள் பண்ணுறோம். மேலே எங்களை என்ன செய்யும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தென் மைனஸ் என்ன கிடைக்குது ஹச் பை 2π ஐ டோ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டு சைடும் ஐயால் என்ன செய்யறோம் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டு சைடும் சொல்லும்போது இப்போ கீழே வந்து ஐ வந்துருச்சு, மேலே என்ன இருக்குது மைனஸ் ஐ இருக்குது. அப்போ மைனஸ் ஐ என்னோட ஐயால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 தென் அந்த இடத்துல என்ன செய்யணும் நம்ம அதை காமிச்சிக்க மாட்டோம். அப்போ என்னது ஹச் பை 2π ஐ டோ பை டோ எக்ஸ். இது வந்து எதுக்குன்னா ஒன் டைமென்ஷனல் பொசிஷன் வெக்டார். இதே வந்து என்னது 3 டைமென்ஷனல் படிக்கும்போது ஹச் பை 2π ஐ டோ பை டோ எக்ஸ் என்னது அது ப்ளஸ் என்னது டோ பை ப்ளஸ் டோ பை டோ இஜெட். அது வந்து என்னது 3 டைமென்ஷனல் பொசிஷன் வெக்டாருக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ். தென் அனதர் ஒன் வெக்டார் என்னது கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டீலையும் சொல்லுவோம், இல்லை என்ன சொல்கிறோம் கேல சொல்கிறோம். இங்கே வந்து என்ன செய்யணும் கேல மெசர் பண்ணுறோம் கேஎக்ஸ் கே கேப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன் டைமென்ஷனுக்கு. ஓவரால் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது என்னது கே கேப், அதாவது 3 டைமென்ஷனல் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒன் டைமென்ஷனல் கைனடிக் எனர்ஜி பார்த்தோம்னா மைனஸ் ஹச் கிராஸ் பை 2m டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ஒன் டைமென்ஷன் இருக்குது. 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஹச் ஸ்கொயர் பை 2m என்னது டெல் ஸ்கொயர். அப்போ டெல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாப்லாசியன் ஆப்ரேட்டர். டெல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது லாப்லாசியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத இன்னொரு கிளாஸில் நம்ம என்ன செய்வோம் பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது கிளாசிக்கல் வேரியபிள்ஸில் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா யூ அப்படிங்கிறத சொல்லுவோம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. யூஎக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன் டைமென்ஷனல், யூ எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் அப்படின்னு சொல்லும்போது மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ கேப் அப்படின்னு சொல்றோம். 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது யூ எக்ஸ் கேப் ஒய் கேப் இஜெட். அப்போ இதில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன் வந்து என்னது ஃபங்க்ஷனோட மல்டிபிள் பை யூஎக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கணும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இ. அண்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ஹச் கேப் அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா என்னது ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஹச் கேப் அப்படின்னு சொல்லும்போது ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ரேட்டரை நம்ம எப்படி ஃபங்க்ஷனோட ஆப்ரேட் பண்ணுறோம்னா மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2m டெல் ஸ்கொயர் பிளஸ் யூ. அப்போ கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு என்னது டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர். அப்படிங்கும் போது எல் equal to OPZ minus ZPI, LY equal to ZPX minus XPZ, LZ equal to XPY minus YX. அப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆப்ரேட்டராக டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா LX கேப், LY கேப், LZ கேப். அப்போ LX கேப் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஆப்ரேஷன் நம்ம பார்த்தோம்னா ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேஷன் சொல்லும்போது ஃபங்க்ஷனோட ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா LX கேப் ஈக்குவல் டு I H கிராஸ் Y டோ பை டோ இஜெட் மைனஸ் இஜெட் டோ பை டோ ஒய். எல்ஒய் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவல் டு ஐ ஹச் கிராஸ் இஜெட் டோ பை டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டோ பை டோ இஜெட். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா எல் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா சர்க்குலர் மோஷன். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த
இதில் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது பி, ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது எல். இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது லீனியர் மோஷன், பார்ட்டிகிள் இன் லீனியர் மோஷன். ஆங்குலர் மொமெண்டம் எல் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிகிள் இன் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது தன் பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஒமேகா. அப்போ எம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள், வி அப்படின்னு சொல்லும்போது வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகிள். தென் எம் இன்ட்டு வி ஈக்குவல் டு என்னது லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். தென் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது எல் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லும்போது அது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு என்னது ரேடியஸ் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இந்த பார்ட்டிகிள் இன் சர்க்குலர் மோஷன். பார்ட்டிகிள் இன் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது தென் பார்ட்டிகிளோட வெலாசிட்டி அங்கிறது என்ன சொல்றோம், ஆங்குலர் மொமெண்டத்தில் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறத சொல்றோம் ஒமேகா. அப்ப இதுல இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் நம்ம லோயர் கிளாஸஸில். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நியூக்ளியஸ் சென்ட்ரு பார்ட்டை வச்சு ஆர்பிட்டால் வந்து என்ன செய்யும், ரிவால்வ் ஆகிட்டு வரும். அது வந்து என்ன செய்யும், அந்த ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். இன்னொன்று வந்து ஸ்பின் ஆங்குலர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பின் என்ன செய்யும், அந்த சர்க்குலர் மொமெண்டம் இருக்கும். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் எல் அப்படின்னு சொல்லும்போது எல் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ஆர். என்னது எல் ஈக்குவல் டு எம்வி ஆர் அப்படியே பார்த்துப்போம். இப்போ இந்த இடத்துல ரொட்டேஷன் அப்படியே சிங்கிள் பார்ட்டிகிள். இந்த மாதிரி என்னது ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகிள் இருக்குது. அப்போ என்ன செய்யுது, ரொட்டேஷன் ஆகும் சொல்லும்போது அதோட ரேடியஸ். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். எல் ஈக்குவல் டு எம்வி ஆர் அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ எல் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னதுன்னா வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி அதுதான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ் ஒய் இஜெட் டைரக்ஷன். தென் வந்து பொசிஷன் வெக்டாரில் நாங்கள் அதோட டைரக்ஷனில் தென் அதோட ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம என்ன செய்கிறோம், கால்குலேட் பண்ணுறோம். தென் எல் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி அப்படின்னு பார்த்தோம். எல் அப்படின்னு சொல்லும்போது எல் ஈஸியானது வெக்டார் குவான்டிட்டி. தென் எல்லோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆர் இன்ட்டு லீனியர் மொமெண்டம் பி அப்படிங்கிற பார்க்குறோம். ஆர் இன்ட்டு பி அப்படிங்கிற பார்க்குறோம். தென் வெக்டார் மேக்னிடியூட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி சைன் தீட்டா அப்படிங்கிற நிஜம் பார்க்குறோம். தென் பார்ட்டிகிள்ஸோட கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது கே ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர் தென் ஈக்குவல் டு ஆஃப் எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் தென் ஈக்குவல் டு ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தட் இஸ் என்னது மூவிங் பார்ட்டிகிளோட கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதுல தென் என்னது எவரி அக்செப்டபிள் வேல்யூ, அதாவது கிளாசிக்கல் அக்செப்டபிள் வேல்யூ டிஃபைன்ட் ஆஸ் என்னது குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் ஆல் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தென் என்னது ஒபே திஸ் கண்டிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது ஹெர்மிசியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் இந்த எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அதோட என்னது ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். தென் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டராக என்ன செஞ்சுருக்கோம் தனித்தனியாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.